சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் நேத்து நடந்தது. சரி லண்டன்ல நடக்கிறனால 3-0ன்னு ரியல் மேட்ரிட் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கணிப்பு. கணிப்பு கன்ஃப்யூஷன் ஆயி ரியல் மேட்ரிட்ட புடிச்சு ஆர்சனல் செஞ்சுட்டானுங்க. 3-0ன்னு ஜெயிச்சுட்டானுங்க. ரியல் மேட்ரிடுக்கு ஒரு மொரட்டு அசிங்கமா போச்சு. பல ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸு வாடா எங்க ஏரியாவுக்கு வா, சான்டியாகோ பெர்னபேவுக்கு வா, அங்க வச்சு செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஆர்சனல் கூட 3-0. பல பேரு நேரா எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. நீ வந்து ரியல் மேட்ரிட் ஜெயிக்கும்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் ரியல் மேட்ரிட் தோத்தானுங்க. ஒரு சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கிற 2 டீம்ல யார் ஜெயிப்பாங்கன்னு சொன்னது தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம சப்போர்ட் பண்ற கிளப் மான்செஸ்டர் யுனைட்டட். அது என்னாச்சு? 11 வருஷமா அதர பாதாளத்துல கிடக்குது. இதுக்கு கண்டிப்பா பொறுப்பேத்துக்க முடியாது. ஃபுட்பால்ல தான் இப்படி நடக்குது. கிரிக்கெட் பக்கம் போவோம்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேட்ச் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் புடிச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச பார்த்து அசந்து போய் சில்லறையெல்லாம் அள்ளி வீசினேன். அதனால சரி இனிமேல் இந்த டீமை சப்போர்ட் பண்ணலான்னு ஹைதராபாத் ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து தோல்வி. இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. இதுக்கு பல ஹைதராபாத் ஃபேன்ஸு நான் தான் காரணங்கிறாங்க. இதுக்கு என்னால எப்படி பொறுப்பேத்துக்கிறதுன்னு தெரியல. ஃபுட்பால் இப்படி ஆயிப்போச்சு, கிரிக்கெட் அப்படி ஆயிப்போச்சு. சரி வாழ்க்கையாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா, பார்க்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருது. புடிக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி குழந்தை இருக்கு. என்னதான் பண்றேன்னு தெரியல. வடக்கஞ்சேரியில போய் மந்திரிச்ச தாயத்து வாங்கி கட்டலான்னு இருக்கிறேன். அப்புறம் ஆர்சனல் கிட்ட தோத்துட்டானுங்க. ஆர்சனல் கிட்ட. ஐயோ!